அதான் இப்போ இபிஎஸ் அவர்கள் ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. இந்த தடவை ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ணாதான் அதிமுகவுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இதில் சிக்கல் என்னன்னா, அதிமுகவால் இன்னொரு சைடில் பிஜேபியும் என்டிகேவும் அதிமுகவோட ஓட்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அதிமுக அவங்களோட கோர் ஓட்ஸை கணிசமாக இழந்திருக்காங்க. இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் நல்ல ஒரு கூட்டணி கண்டிப்பாக அவர் ஃபார்ம் பண்ணியே தீரணும். இப்போ அவரும் ஓபிஎஸ் சொன்னது என்னன்னா, எந்த வித நிபந்தனைகளும் இல்லாமல் நான் கட்சியில் சேர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இவங்க கன்சிடரே பண்ணல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இப்போ ஒருத்தர் உள்ள வராருன்னா நீங்கள் அவர் எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க? அவங்க சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. உள்ள வர விருப்பம் நிறைய பேருக்கு இருக்குன்றது நமக்கு புரியுது. இபிஎஸ் அவர்கள் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். பட் உள்ள வரணும்னு விரும்புறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன நமக்கு தெரியல. ஸோ அவங்க கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா இபிஎஸ் அவர்களோட அந்த டாமினண்டான பொசிஷன் சேலஞ்ச் பண்ணப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளை ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்களா, நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அவங்ககிட்ட எல்லா அதிகாரமுமே இருந்தாலும் புதுசாக ஒருத்தங்க எமர்ஜ் ஆகி வந்தாலே கொஞ்சம் லைட்டாக தயங்குவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கும்போது அப்புறம் ஏன் உட்கட்சி பூசல்கள் எவ்வளவு நடக்குது? செங்கோட்டையன் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த விஷயங்கள் ஏன் நடக்குது? இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் சிக்கல் என்னன்னா, கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருக்காங்க அதிமுக. என்னைக்குமே நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, கண்டினியூஸ் விக்டரிஸை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதிமுகவுக்கும் அதே சிக்கல் தான். அதிமுகவோட growth ஸ்டாக்னேட் ஆகி போச்சு. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதிமுகவை சைட்லைன் பண்ணணும். அதிமுகன்ற கட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி அதிமுக அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. அப்ப திமுக எதிர்க்கணும்னா நம்ம பாஜக தான் ஓட்டு போடணும் போல அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. ஸோ கணிசமான அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். மீடியா கம்ப்ளீட்டா திமுக கண்ட்ரோல்ல தான் உண்டு. ஸோ முக்கியமா அதிமுகவை ஓரம் கட்டியாச்சு. நீங்க அதிமுகவுக்கு ஒரு ரோலே இருக்காது. அதுல ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சுற்றி ஃபோக்கஸ் திரும்புது. திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சின்னு மாறுது. பொலிட்டிக்கலா சீமான் அவர்களுக்கும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு அதிமுக அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மெகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், மக்கள் நிர்வாகிகள் விரும்புகிற மாதிரியான கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பிஜேபியுடன் கூட்டணியா அப்படின்னு கேள்வி வருது, இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு அழைப்பு கொடுக்குறீங்களா, அவங்க கூட போறீங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? அதான் இப்போ இபிஎஸ் அவர்கள் ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் அவருக்கு இருக்குது. இப்போ ஏன் அதை பேச வேண்டிய தேவை அவருக்கு இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும், எல்லாரும் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு சைடில் செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சட்டிலாக பிரச்சனை கொடுக்குறாரு. ஓபிஎஸ் அவர்களும் காட்டமாக விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இபிஎஸ் அவர்கள் அவரோட ஸ்டாண்டை தெளிவுபடுத்துறாரு. வெளியே போனவங்க வெளியே போனது தான், நம்ம கட்சிக்குள்ளே இடம் கிடையாது அப்படின்ற அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கார். அதே மாதிரி பிஜேபியோடையும் போகிறது இல்லை அப்படின்ற ஸ்டாண்ட்லையும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவர் இன்னொரு அஷூரன்ஸையும் கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம், இவங்கெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா தொண்டர்களை எதிர்பார்ப்பாங்க, இந்த தடவை ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ணாதான் அதிமுகவுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இதில் சிக்கல் என்னன்னா, அதிமுகவால் ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஒரு கூட்டணி நீங்கள் உருவாக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன தேவை? நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அப்போ தான் மற்ற கட்சிகளாக நம்மகிட்ட சேருவாங்க. இன்றைக்கி விசிகே மாதிரியான கட்சிகள், கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாரும் திமுகவோட ஏன் இருக்காங்க? திமுக கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திமுகவோட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் திமுகவோட ஏன் இருக்காங்க? ஏன்னா வின்னிங் சீட்ஸ், கொஞ்சம் சீட்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஜெயிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, அதிமுக ஓட்டுகள் பார்த்தோம்னா பெரிய அளவில் ஸ்பிளிட் ஆகுது. ஒரு சைடில் தமிழகத்தோட தென் பகுதிகளில் தேவர் ஓட்ஸ் கணிசமாக வெளில போயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடி அவர்கள்லாம் வெளில போகும்போது அந்த ஓட்ஸும் வெளியே போகுது அதிமுகலேருந்து.
இன்னொரு சைடில் பிஜேபியும் என்டிகேவும் அதிமுகவோட ஓட்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அதிமுக அவங்களோட கோர் ஓட்ஸை கணிசமாக இழந்திருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்குது. இது போக இப்போ இந்த வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷனில் அதிமுகவோட ஓட்ஸை டிவிகேவும் பிரிக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த யதார்த்தம் கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். அப்போ கூட்டணி கட்சிகள் எப்படி யோசிப்பாங்க? 2 கட்சிகள் இருக்குது. திமுகவோட போனோம்னா கம்மியான சீட்ஸ் கிடைக்கும், பட் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். அதிமுகவோட போனோம்னா மேபி நிறைய சீட்ஸ் கூட நமக்கு கிடைக்கலாம், பட் வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மி. திமுகவில் நமக்கு 5 சீட்ஸ் போட்டிட்டு நமக்கு 4 சீட் ஜெயிக்கிறோம். அதிமுக நமக்கு 10 சீட் கிடைக்குன்னு வச்சுப்போம். ஆனால் நம்ம ஜெயிக்கிறது 2 தான் ஜெயிப்போம்னா அப்போ எதை சூஸ் பண்ணுவாங்க? ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு திமுக பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் நல்ல ஒரு கூட்டணி கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணியே தீரணும். அந்த அஷூரன்ஸை அவர் கேடஸ்ட்டை கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கிடலாம், ஓபிஎஸ்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை, நம்மளே நல்ல கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம்னு ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறாரு. பட் கலை யதார்த்தம் என்னன்னா, ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும்னா அது கஷ்டமான காரியம் தான். இது ஒரு பெரிய ஒரு ஹெர்கூலியன் டாஸ்க் தான் இபிஎஸ் அவர்கள் கையில் இப்போ இருக்குது. ஓகே, இப்போ அவரும் ஓபிஎஸ் சொன்னது என்னன்னா, எந்த வித நிபந்தனைகளும் இல்லாமல் நான் கட்சியில் சேர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இவங்க கன்சிடரே பண்ணல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஓப்பனாக நம்ம மீடியாவில் பார்க்குறது எப்படி இருக்குன்னா, எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக ஃபார்ம் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் நான் சேர்றேன்றாரு. அப்புறம் டிடிவி அவர்கள் சைட்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸும் என்னென்னா, அவங்களும் கட்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறதை வச்சு பார்த்தாலும் தெரியுது. ஸோ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும், தனியாக இருந்தால் முடியாதுன்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஓப்பனாக நம்ம மீடியாவில் நம்ம பார்க்குற விஷயம். பட் இப்போ ஒருத்தர் உள்ளே வராருன்னா நீங்கள் அவர் எப்படி அகாமடேட் பண்ண போகிறீங்க? அவங்க சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. சும்மா ஒரு கட்சி அடிப்படை தொண்டனா சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் எப்படி அகாமடேட் பண்ண போறீங்கன்றது இருக்குது. ஸோ இப்போ உள்ள வர விருப்பம் நிறைய பேருக்கு இருக்குன்றது நமக்கு புரியுது. இபிஎஸ் அவர்கள் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். பட் உள்ள வரணும்னு விரும்புகிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன நமக்கு தெரியல. ஸோ இப்போ அதுவும் இபிஎஸ் அவர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கணும். அவங்கள எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியல, அது ஒரு சிக்கல். ரெண்டாவது என்னன்னா, இப்போ இபிஎஸ் அவர்கள் நிறைய பேரை வெளில அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ திருப்பி அவங்கள உள்ளே கொண்டு வரும்போது அது இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பாக அமையும். இப்போ டிடி விதினர்லாம் உள்ளே வராருன்னா, சசிகலா அவர்கள்லாம் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. ஸோ அவங்க கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா இபிஎஸ் அவர்களோட அந்த டாமினண்ட்டான பொசிஷன் சேலஞ்ச் பண்ணப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி அவர் டாப்பில் உட்காந்துருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சர் இருக்குல்ல. ஸோ அதுவும் ஒரு யோசிப்பாங்க. இப்போ பெரிய லீடர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்மளை ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்களா, நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அவங்ககிட்ட எல்லா அதிகாரமுமே இருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்க எமர்ஜ் ஆகி வந்தாலே கொஞ்சம் லைட்டாக தயங்குவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் உள்ளே வந்தால் மேபி நம்மளோட பொசிஷனுக்கு சிக்கல் வருமோன்னு யோசிக்கலாம். இதெல்லாம் தாண்டி நான் இன்னொரு விஷயமும் நான் யோசிக்கணும். ஏன்னா இது நம்ம இன்னும் அடுத்த டைரக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் தான் முக்கியமான ஒரு பவர் சென்டராக தோற்றம் அளிக்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் வரார். இபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இரட்டை தலைமை அங்கே உருவாக்கப்படுது. அது பெருசாக நீடிக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி இபிஎஸ் அவர்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களையும் அவர் சைட்லைன் பண்ணுறாரு. இப்போ சிங்கிள் ஸ்ட்ராங்கான லீடராக அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். ஸோ இபிஎஸ் அவர்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வீக்கான லீடராக இருந்தார். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டார். ஸோ இப்போ அவர் சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இன்னைக்கு அவர் நல்லா ஸ்ட்ராங்காக தன்னோட பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். இன்னைக்கு இபிஎஸ் அப்படின்ற ஒரு தலைவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் பார்ட்டி இருக்குது. இவங்கெல்லாம் கட்சி விட்டு வெளில போனாலும் கட்சி ஒன்றும் உடையலை. கட்சி இன்னும் ஸ்ட்ராங்காக அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. அதுபோக அவருக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய தேவர் ஓட்ஸை உள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஸோ அதனால இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கும்போது அப்புறமே உட்கட்சி பூசல் எவ்வளோ நடக்குது? செங்கோட்டையன் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த விஷயங்கள் ஏன் நடக்குது? இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் சிக்கல் என்னன்னா, கண்டினியூஸாக தோத்துக்கிட்டே இருக்காங்க அதிமுக. என்னைக்குமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, கண்டினியூஸ் விக்டரிஸை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜெயிக்கும் போது உங்களை யாருமே சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக நல்லா பயங்கரமாக டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போம், நல்லா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம், யாருமே உங்களுக்கு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஆனால் க்ரோத் ட்ராப் ஆகும்போது நீங்கள் நல்லாவே செயல்பட்டாலும் எல்லாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு அதிமுகவுக்கும் அதே சிக்கல் தான். அதிமுகவோட க்ரோத் ஸ்டாக்னேட் ஆகி போச்சு. அது காரணம் இபிஎஸ் கிடையாது. அது காரணம் தமிழ்நாட்டில் சமூக ரீதியாக நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. நான் சொன்னது போல் புதுசாக நிறைய கட்சிகள்லாம் இப்போ உருவாயிருக்காங்க. பிஜேபின்ற கட்சி ஸ்ட்ராங் ஆகிறாங்க, என்டிகேன்ற கட்சி ஸ்ட்ராங் ஆகிறாங்க. அதிமுகனால பெரிய அளவில் திமுக எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. அதுபோக திமுக அவங்களை கொஞ்சம்
ஓரங்கட்ட தான் நினைக்கிறாங்களா? கண்டிப்பா ஓரங்கட்ட தான் நினைப்பாங்க இல்லையா? இல்ல சார், இப்போ கடந்த வாரங்கள்லாம் பார்க்கும்போது பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க அண்ணாமலை பேசுறாரு, இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அப்படிங்கும்போது அங்க ஆப்போசிஷன் பார்ட்டியே இல்லாம போயிட்டு இருக்குல்ல. அது பாஜக வளர்த்தி விட்டு அதிமுகவை அது இறக்குறாங்க. திமுக செட் பண்ண விரும்புற நரேட்டிவ். அது கடந்த வாரங்கள்ன்றதை விட கடந்த சில ஆண்டுகளாவே திமுக அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதிமுகவை சைட்லைன் பண்ணணும். அதிமுகன்ற கட்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி அதிமுகவை அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ இப்போ நேச்சுரலா திமுக வர்சஸ் பிஜேபி நீங்க நரேட்டிவை செட் பண்ணீங்கன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் என்ன யோசிப்பாங்க வாக்காளர்கள்லாம்? அப்போ திமுக எதிர்க்கணும்னா நம்ம பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் போல அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க. ஸோ கணிசமான அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ போன எலெக்ஷனில் அதோட ரிசல்ட் தான் என்ன ஆச்சு? 17% ஓட்டு பிஜேபி அலைன்ஸுக்கு. அதுக்கு காரணம் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி தான். திமுக ஸ்பெசிஃபிக்காக அவங்க அதிமுக ஓட்ஸை ஸ்பிட் பண்ணுறதுக்காக அந்த அட்டென்ஷனை, மீடியா ஃபோக்கஸை பிஜேபி பக்கம் திருப்பினாங்க. களத்தில் நிஜமாவே திமுகவுக்கு எதிர்ப்பு யாருன்னா அதிமுக தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் இன்னைக்கும் செகண்ட் பிகெஸ்ட் ஓட்ஸ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கு. அதிகமான வாக்குகள் அவங்ககிட்ட தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை, ஒரு இமேஜை ஆர்டிஃபிஷியலா திமுக கிரியேட் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன்லயும் அதை முயற்சி பண்றாங்க. அந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க. அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ பெரியார் இஷ்யூ எடுத்துப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக நினைச்சாங்கன்னா பெரியார் இஷ்யூவை பெருசா பேச விடாம பண்ணிருக்கலாம். மீடியா கம்ப்ளீட்டா திமுக கண்ட்ரோல்ல தான் உண்டு. ஸோ பெரியார் இஷ்யூவை மீடியா ஃபுல்லா ஒரு 3 மாசமா டிஸ்கஸ் பண்ணாங்களா, ஒரு 2 மாசம் டிஸ்கஸ் பண்ணாங்களா? டிஸ்கஸ் பண்றாங்கன்னா திமுக அதை விரும்புறாங்க. ஸோ முக்கியமா அதிமுக ஓரம் கட்டியாச்சு. நீங்க அதிமுகவுக்கு ஒரு ரோலே இருக்காது. அதுல ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சுற்றி ஃபோக்கஸ் திரும்புது. திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சின்னு மாறுது. அப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுக காணாம போயிடுவாங்க. இதுதான் சில மாதங்களாவே இது நடக்குது. ஆமா, டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர், டிஎம்கே வெர்சஸ் பாஜக. இதுல ஒன்று சொல்லிக்கிறேன், ஓரம் கட்டிடுறாங்க. இதுல அதிமுக ஒன்றும் செய்யாம இருக்குன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இதுல அதிமுக அவங்க செய்ய வேண்டிய வேலையை மேபி செஞ்சுட்டு இருக்கலாம். அவ இபிஎஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாரு, அறிக்கையை விடுவாரு, சில எதிர்வினைகள் ஆற்றிட்டு தான் இருக்காரு. பட் இதுல சிக்கல் என்னன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்காது. இங்க மீடியா ஃபோக்கஸ் அந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ என்டிகே வர்சஸ் டிஎம்கே, பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்படுது. பாஜக வெர்சஸ் டிஎம்கே இதை வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணிடலாம்ல. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் சண்டை அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கக்கூடாது. சாரி, இதுக்கு முன்னாடி வரைக்குமே அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களையும் அதிமுக அவர்களையும் வந்து கடுமையாக சாடி பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அதிமுக பக்கம் வந்து எந்த ஒரு விமர்சனமும் இல்லை, ஃபுல்லாக திமுக பக்கம் தான். அப்படிங்கும்போது அவரும் வந்து டைரெக்டாக பாஜக திமுகவை தான் எதிர்க்க விரும்புகிறாரு. பொலிட்டிக்கலாக சீமான் அவர்களுக்கும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, அவங்களுக்கு அதிமுக அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களோட டார்கெட் ஓட்டர்ஸே ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான். ஸோ உங்களோட டார்கெட் ஓட்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்க திமுகவை எப்படி அடிக்கிறீங்கன்றதான் பார்ப்பாங்க. நீங்க திமுகவை எந்த அளவுக்கு எதிர்த்து அரசியல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்டிகேவுக்கும் பாஜகவுக்கும் நல்லது. ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவு டெம்பரரியா ஒரு அப்பப்ப சீண்டி பார்க்கலாம் இபிஎஸ் அவர்களை. பட் அதையே அரசியலா வச்சு பண்ண முடியாது. பிஜேபியோட பிரதான அரசியல் ஆன்டி டிஎம்கே தான். அதை தான் பண்ணணும். ஏன்னா அந்த மார்க்கெட்டுக்கு தான் அவங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டை எப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம், அந்த ஸ்பேஸ் எப்படி பிடிக்கலான்றது தான் அவங்களோட போட்டி. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் பரவலாக பரவிட்டு இருக்கும்போது ஒரு சில மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், புஷி ஆனந்த் அவர்களுடைய அறிக்கையில் வந்து சொன்னது என்னன்னா, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, கூட்டணி குறித்து வந்து தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அந்த நிலை வந்து தான் இருக்கு. அதிமுகவுடன் வந்து தாவேகா போகுமா, செல்லுமா, 60 சீட்டு கேட்குறாரு, 50 சீட்டு கேட்குறாரு அப்படிங்கிற விஷயமா இப்போ ரைட். இப்போ என்னன்னா, இப்போ 60 சீட் அவங்க கேட்குறாங்க, ஓகே, எந்த அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் 60 சீட் கேட்குறேன்னா என்கிட்ட ஒரு 20% ஓட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 15% ஓட்ஸ் இருக்கணும். அப்போனா 60 சீட்ஸ் நான் கேட்கலாம். இப்போ என்கிட்ட எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, என்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்ஸ் இருக்கு, அதை முதல்ல நான் நிரூபிக்கணும்ல. ஸோ இப்போ டிவிகே கிட்ட 2% ஓட்டு இருக்கா, 15% ஓட்டு இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா 5 to 10% ஓட்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன், நான் சில கருத்து கணிப்பெல்லாம் நடத்தியிருக்கேன். நம்மளால கணிக்கவே முடியாது ஒரு கட்சிக்கு. இப்போ டிவிகேக்கு 5% ஓட்ஸ் தான் இருக்குன்றதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது. இல்ல லோக்சபா கூட வரலாம், 10 கூட வரலாம், 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், 2 இருக்கலாம், என்னன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்க 60 சீட்ஸ் கொடுப்பாங்க? 60 சீட்டுன்றது ஒவ்வொரு சீட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு சீட்டுக்கு வேல்யூ இருக்கு, கோடிக்கணக்காக அந்த சீட்டுக்கு மதிப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க தூக்கி 60 சீட்டை கொடுக்கணும்னா எதை பேஸ் பண்ணி கொடுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு டிவிக்கு அவங்களோட ஒர்த்தை நிரூபிக்கணும். அது போக அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் கூட்டணி வைக்கணும்னா எங்க தலைமையை எடுத்து வந்தா அதிமுக எங்க தலைமையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட்டணி வைக்கலான்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ஸோ அதுவும் சாத்தியமே இல்லை.
என்னை பொறுத்தளவுல இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால அதிமுக டிவிகே அலைன்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா தான் பாக்குறேன். பிளஸ் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப லெட்ஸே ஒரு 30 சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதிமுக அது ரொம்ப அதிகம் தான், அது கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி 30 சீட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம், கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அது விஜயோட இமேஜை உடைச்சிடும். விஜயோட ரசிகர்கள் என்ன யோசிப்பாங்க, நம்ம தலைவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவரு தான் பெரிய ஒரு லீடர். அவங்கள பொறுத்தளவில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆளுனா விஜய் தான். அப்படி இருக்கும்போது விஜய் அப்படி ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரியான இடத்துல வச்சிருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ இப்போ இபிஎஸோட போய் நீங்கள் சேர்றீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் டாப்ல இருப்பாரு, நீங்கள் செகண்ட் ஃபீல்டாக இருப்பீங்க. அப்போ உங்களோட அந்த இமேஜும் உடஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன, நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யாருக்கு மாற்று? திமுக அதிமுகவுக்கு மாற்று. காரணம் என்ன? இந்த கட்சிகள்லாம் ஊழல்வாதிகளாக இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் அதிமுகவுடைய போய் கூட்டணி வச்சிங்கன்னா அந்த மாற்று கட்சி நாங்கள் அப்படின்ற அந்த பிம்பமும் உடஞ்சு போயிடும். ஸோ மாற்று அரசியல் வேணுன்ற விருப்பத்தோட எப்போவுமே களத்தில் ஒரு 5-6% மக்கள் இருப்பாங்க. அவங்க ஏதாவது புது கட்சிக்கு வாக்களிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க, கமல்ஹாசனுக்கு வாக்களிப்பாங்க, இந்த மாதிரி வாக்களிப்பாங்க. ஸோ அவங்க ஓட்டும் உங்களுக்கு வராது நீங்கள் அதிமுகவோட போய் கை கோர்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதனால நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த எலெக்ஷனில் டிவிகே ஏடிஎம்கே அலைன்ஸ் வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் என்ன பொறுத்தவரை. இல்லை, வராத பட்சத்தில் வந்து திமுக வந்து ஆல்ரெடி வலிமையாக தான் இருக்குது. அசால்ட்டாக 200 தொகுதி ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அசால்ட்டாக ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் 200ன்றது ரொம்ப அதிகம்னு பார்க்குறேன். ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் 4 வேயாக ஸ்பிளிட் ஆகுது. இது ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது, அதிமுகவால் அலைன்ஸும் பெருசாக ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை, அவங்க கட்சியை மட்டும் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறோம், தேர்தல் அரசியலுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா யாரு? அதிமுக. ஐயோ, அதை எப்படி பண்ண முடியும்? அதிமுகன்றது ஒரு கமர்ஷியல் பார்ட்டி. அந்த கட்சியை ரன் பண்ணணும்னா நிறைய பணம் வேணும். நீங்கள் கண்டினியூஸாக 2 எலெக்ஷன் தோத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அது பெரிய ஒரு பின்னடைவாக போயிடும். அதிமுக இன்னைக்கு எல்லாரும் ஹோல்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன? இது நம்ம டேர்ன், இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்பி அங்கே இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் பட்டுன்னு அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அந்த கட்சியை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, திமுக அது ஓரளவுக்கு அவங்களோட 2 தடவை தோத்தாலும் அவங்க கட்சியை ஓரளவு கட்டுக்கோப்பாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதிமுகவுக்கு அது கஷ்டம். ஏன் கஷ்டம் நான் சொல்கிறேன்னா, அதிமுக செய்கிற வேலை செய்கிறதுக்கு வேறு நிறைய கட்சி இருக்குது. அதிமுகவோட வேலை என்ன? ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. அதுக்காக தான் எம்ஜிஆர் அப்போ கட்சி ஆரம்பித்தார். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறது தான் அதிமுகவோட வேலை. நீங்கள் 2 தடவை கன்வின்ஸாக தோக்குறீங்கன்னா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும். அடுத்தது திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள்லாம் என்ன யோசிப்பாங்க? இனி நம்ம அதிமுகவை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நம்ம பிஜேபி பக்கம் போவோம், நாம் தமிழர் கட்சி பக்கம் போவோம், மேபி கொஞ்சம் பேர் டிவிகே கட்சி பக்கம் போவோம்னு யோசிப்பாங்க. ஆனால் இந்த போட்டி திமுக கிடையாது. ஸோ இந்த உங்கள் ஓட்டர்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக 2 தடவை தோத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர்ஸ் வந்து அன்ஹாப்பி ஆகிடுவாங்க, ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால அதிமுகவுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை. இது இந்த சின்ன இயக்கங்கள் மாதிரி அவங்க பரவாயில்ல நம்ம கட்சி முதல் ஸ்ட்ராங் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்க முடியாது. எலெக்ஷனில் ஜெயிச்சே தீரணும் அவங்க. அதுதான், இப்போ ஒருவேளை இப்போ 26 தோக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதை எப்படி இருக்க போகுது? அவங்களோட பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிமுகவுக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப வேகமாக ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்தோம்னா அதிமுக முன்ன மாதிரி அதிகமாக ஸ்ட்ராங்காக அவங்களால டிஎம்கே ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியலன்ற ஒரு சூழல் ஏற்படும் போதே கொஞ்சம் ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகிடுச்சு. ஸ்பிளிட் ஆகி என்டிகே பக்கமும் பிஜேபி பக்கமும் போகிறாங்க. அதுதான் சார், அதுக்கு காரணமாக என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி அவர்கள் அதிமுக வந்து கைக்குள்ள வச்சுட்டா போதும் அப்படிங்கிற நினைக்கிறாரா? அதனால தான் இந்த விஷயங்களை வந்து எதிர்த்து வந்து செயல்பட முடியலையா? ஆனால் வேறு வழி இல்லை, அவர் அதிமுக ஒரு கையில் வச்சு தானே ஆகணும். ஏன்னா அதிமுகவோட கேரக்டர் எப்படின்னா, எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து அந்த கட்சியோட குணமே என்னென்னா, ஒரு சிங்கிள் ஸ்ட்ராங் மேன் லீடர்ஷிப் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டி தான். மேலே இருக்கக்கூடிய லீடருக்கு ஃபுல் பவர் இருக்கும், கீழே இருக்கவங்களுக்கு பெரிய பவர்ஸ் இருக்காது. எம்ஜிஆர் காலகட்டத்துலேயும் அப்படி தான், ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துலேயும் அப்படி தான். இப்போ ஓரளவுக்கு இபிஎஸ் அவர்களும் அந்த மாதிரி பார்ட்டியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டார். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலையும் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலையும் இன்னைக்கு இபிஎஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் இல்லை. இன்னைக்கு புதுசாக பிஜேபின்ற ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, என்டிகேன்ற ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இதை என்ன பண்ண முடியும் அவங்களால? இது சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ புதுசாக அரசியல் சக்திகள்லாம் வளர்ந்து வராங்கன்னா சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ இந்த டஃப்பான சுச்சுவேஷனில் இபிஎஸ் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தான் பெரிய சிக்கலான ஒரு விஷயம். அவருக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை கையில். தாவேகா தலைமை ஏற்று வந்து அதிமுக வரமாட்டாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவங்களும் வந்து அதிமுக தலைமை ஏற்று இவங்க போறதுக்காக தயாராக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவா? கண்டிப்பா. இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி தாவேகா இப்போ அதிமுகவோட லீடர்ஷிப்பை ஏற்று போறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா சார், இவங்க வந்து அதிமுகவுடன் இணையறது தானே ஒரு இவங்களுக்கு ஒரு பலனான விஷயம்.
ஏன்னா இவங்க தனியாக நிற்கிறாங்க, என்ன பர்சன்ட் வாக்கு வரும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த பக்கம் திமுக வந்து வலிமையாக போயிட்டு இருக்கும், ஒரு கூட்டணி இவங்களுக்கு இல்லை. இவங்க ஜஸ்ட் எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல. இல்லை, முதல்ல தாவேக்கா எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்ற கேள்வி இருக்குது. அரசியல் மாற்றம் கொண்டு வரதுக்காக நீங்கள் வரீங்க. இப்போ நீங்கள் போய் ஏடிஎம்கேல போய் சேர்றீங்கன்னா சரி, அப்போ நீங்கள் அரசியல் மாற்றம்லாம் கொண்டு வரலன்னு ப்ரூவ் ஆயிரும். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்னன்னு போய் நெகோஷியேட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் விஜய் பெரிய ஒரு ஸ்டார், இப்போ அவருக்கு பெரிய ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ விஜயோட சைட்லேருந்து என்ன நெகோஷியேட் பண்ணுவாங்க? எங்களுக்கு ஒரு 50-60 சீட் வேணும் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதை எப்படி ஏடிஎம்கேனால கொடுக்க முடியும்? ஏடிஎம்கே அவங்களோட ஓட் ஷேரை நிரூபிச்சிருக்காங்க, டிவிக்கே அவங்களோட ஓட் ஷேரை நிரூபிக்கல. ஸோ என்ன, இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு பொருளை காட்டி தானே நான் அவங்ககிட்ட வந்து காசு வாங்க முடியும். நான் பொருளே காட்டாமல் என் முதுகுக்கு முன்னாடி பொருளை ஒரு வச்சுக்கிட்டு நான் 30 ரூபா கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? அப்புறம் நான் அவங்ககிட்ட 30 ரூபா வாங்கினதுக்கப்புறம் நான் ஏதாவது டப்பா உடஞ்ச பொருளை கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இது அந்த மாதிரி நெகோசியேஷன்ல. ஸோ இப்போ விஜயோட டிவிக்கே அந்த கட்சியோட நிஜமான ஒர்த் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட ஓட் ஷேர் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் எப்படி நெகோஷியேட் பண்ண போகிறாங்க? ஸோ கண்டிப்பாக இவங்க அதிகமாக தான் கேட்பாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? எப்படி அவங்க நெகோஷியேட் பண்ண முடியும்? அப்படியே ப்ராக்டிக்கலாக எல்லாமே கரெக்டாக ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். நம்மளோட பலம் இதுதான், எல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சு ஒத்துக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அப்படி ஒத்துக்கிட்டாலும் விஜய் அவர்கள் இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவார். அது டிவிக்கு தொண்டர்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. அப்போ அந்த மெகா கூட்டணி என்பது வந்து பாஜகவுடனா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் விஷயம் என்னன்னா, டிஎம்கே கூட்டணி உடையணும்னா காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே சைடு வரணும். காங்கிரஸ் இந்த சைடு வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு சிக்கல் ஏற்படும். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் திமுகவுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்குது. நாங்கள் இந்தியா அலையன்ஸோட பார்ட்டாக டிஎம்கே இருக்காங்க. ஸோ நேச்சுரலாக மைனாரிட்டிஸோட பாதுகாவலர்கள் அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டி டிஎம்கேக்கு கிடைக்குது. காங்கிரஸ் அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே சைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு சேர்ந்து மற்ற பார்ட்டிஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவில் காங்கிரஸ் தான் இங்கே கீயான ஒரு பிளேயராக நான் பார்க்குறேன். ஓகே. ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி ஏடிஎம்கேவை நம்பி அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் கண்டினியூஸாக லாங் டியூரேஷனுக்கு காங்கிரஸ் ஒரு டிஎம்கே காங்கிரஸோட நல்ல சாலிடான பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அந்த இதை தூக்கி போட்டு பெரிய ரிஸ்க் எடுப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்வி தான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவதற்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.